இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம பார்க்குறோன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி, ஃபோன்லேயும் சரி கமெண்ட்லேயும் கேட்ட சரி. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிஎஸ்சிஸில் நிறைய வண்டியில் வந்து தேட்டரல் பாடி ஏன் கைட்டுறீங்க, இது என்ன ரீசன்ஸ் கோசம் கைட்டுன்னு கேட்டீங்க. இதில் வந்து ரெண்டு கேட்டரியாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டரி வந்து 100 பெட்ரோல் போகிறது, 50 பெட்ரோல் போகிறது. ரெண்டாவது கேட்டரி பார்த்தீங்கன்னா ஆஃப் டேங்க்கு ஃபுல் டேங்க் போடுறவங்களுக்கு. இந்த ஃபுல் டேங்க் ஆஃப் டேங்க் போடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்தளவுக்கு வராது. இந்த 50 100 பெட்ரோல் போடுறவங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஜினில் எவ்வளோ டெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குதுன்ட்டு. இதை பாருங்க, இந்த டெஸ்டால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஸ்டார்டிங் எடுக்க சொல்ல அமுங்கி போவோம். அப்போ சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. இது எதனால பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ஜினில் வந்து சரியான பெட்ரோல் தரலன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டல் பாடியில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் அதிகமாக சேர இந்த தேட்டல் பாடியே எகிரிடும். இதனால என்ன ரீசன்ஸ் நான் சொல்றேன்னா, ஒரு வண்டி நீங்கள் சர்வீஸ் எடுக்கும்போது ஹெச்சை கைட்டிங்களோ வீலை கைட்டிங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியமான தேட்டல் பாடி கைட்டு கிளீன் பண்ணி அதே மாதிரி இந்த இன்ஜினில் மெயின் கைட்டு கிளீன் பண்ணுங்க. இந்த இன்ஜினில் கைட்டு கிளீன் பண்ணும் போது என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கிட்டு இன்ஜினில் கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரி இதை பாருங்க, இன்ஜினில் உட்கார இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த டெஸ்டால என்ன நடக்கும் இந்த தேட்டல் பாடி பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டல் பாடியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலிங் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நிற்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கார்பெட்டர் மணி தான். இப்போ நீங்கள் வண்டி மூவ் பண்ண சொல்ல ஒரு அடைப்புனஸ் இருக்காது, எதுவும் இருக்காது, ஃப்ரீனஸாக போகும். நீங்கள் இந்த மாதிரி தேட்டல் பாடி க்ளீன் பண்ணாமல் இன்ஜினில் க்ளீன் பண்ணாமல் எதுவும் போட்டிங்கன்னா, வண்டி நீங்கள் காலையில் எடுக்க சொல்ல ஒரு வண்டி எப்படி சொல்கிறாங்க அமுங்கி வண்டி ஏறும், ஒரு டைட் பொசிஷனில் போவோம். அதே மாதிரி தான் இந்த 100 பெட்ரோல போடுறது, 50 பெட்ரோல்லாம் போட தேவையில்ல. மினிமம் போட்டால் ஒரு 300 போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 200 டேங்க்கு மேலே இல்லை 2 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேட்டல் பாடி இன்ஜெக்டராக அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகுது. இந்த தேட்டல் பாடி இன்ஜெக்டர் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டீங்களா, ரெண்டாவது சர்வீஸ் விட்டுருவோம், மூணாவது சர்வீஸ் இந்த தேட்டல் பாடி இன்ஜெக்டர் கைட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் எந்த ப்ராப்ளம் வராது. இதனால தான் இந்த தேட்டல் பாடி வந்து இவ்வளோ நாள் நிறைய பேர் கேட்டுனீங்க. அதே மாதிரி அடிக்க நிறைய வீடியோ சொல்கிறது, இந்த தேட்டல் பாடி க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதுதான் தேட்டல் பாடியோட வேலை. இது தேட்டல் பாடியில் இன்னும் சொல்ல போனால் நிறைய வேலை இருக்குது. அதே மாதிரி வந்து நேற்று வந்து ஒரு தம்பி கால் பண்ணி கேட்டாரு, ஆனால் எமகாரு ஜெட்டாரில் வந்து ஐலி நிற்கல, என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் நிற்கலன்னு சொல்லி. அது நிற்காத காரணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டல் பாடியில் தான் வரும். இந்த தேட்டல் பாடி இவ்வளோ வேலை இருக்குது. அதே மாதிரி தேட்டல் பாடி எப்பவுமே கைட்டி கிளீன் பண்ணலன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்கும். அதனால் எப்பவுமே ஒரு சர்வீஸில் தேட்டல் பாடி கைட்டி கிளீன் பண்ணுங்க. பெஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.